முழுக்க நாங்க அப்படித்தான் சொல்லி தர்றோம். குழந்தை வேணும்னு கேட்காத, குழந்தை வேணும், நல்ல குழந்தையா வேணும், அழகான குழந்தையா வேணும், அறிவுள்ள குழந்தையா வேணும், சுறுசுறுப்பான குழந்தையா வேணும்னு கேளுன்னு சொல்றோம். தவறுகள். கொடுக்கறத கேட்கறத நல்ல முறையா கேளு, அப்பதான் கிடைக்கும். எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை வேணும், குழந்தை இல்லை, குழந்தை வேணும்னா குழந்தைய கொடுத்துருவாங்க. அது ஏதோ ஒரு குறையோட குறைக்கும். அப்புறம் பால போன சாமி கேட்டதுக்கு குழந்தை கொடுத்தானே, நல்ல குழந்தையா கொடுத்தானு அந்த சாமியை திட்டுவீங்க. நீ என்ன கேட்டியோ அதை கொடுத்தாங்க. இதுதான் நடைமுறை. நீ வஞ்சா யாருக்கு என்ன செய்ய போகுது? நீ இறைவனை திட்ட கர்மாவில தானே சேருவ. அப்ப நீ திட்ட கர்மாவில சேர்த்து நீ பெத்த குழந்தையும் நீ தூக்கிட்டு அழக வேண்டியது இருக்கும். அப்புறம் அதுதான் சொல்றேன். இதுவரைக்கும் இந்த பரதேசியினுடைய அனுக்கிரகத்துல வந்த குழந்தைகள்லாம் எந்த குழந்தையும் சோட போனது கிடையாது. எல்லா குழந்தையும் கில்லி கில்லி மாதிரிதான் இருக்குதுங்க. தெரியுமா? இன்னும் சொல்ல போனா குழந்தையே வேண்டாம்னு சொல்லி ஒரு அழகா அருமையான பரிச்சயத்தை பெற்றெடுத்த எங்க பாக்கியா கூட எப்படி இருக்கா? புரிஞ்சுதா? அப்படித்தான் அந்த குழந்தைகளை கொடுப்போம். அதுக்குத்தான் ஒரு வரம் கேட்டா கூட தெளிவா கேளுன்னு சொல்லுவோம் நாங்க. வந்துட்ட கேட்கிற வரத்தை தெளிவா கேட்டு பெற்றுக்கோ, ஏமாந்துராத, அதவும் நாங்க சொல்லி கொடுப்போம். ஒருத்தர மாதிரி அப்படியெல்லாம் இது பண்ண மாட்டோம். ஏய் விளக்கமாறு கேள்ற விளக்குன்ன அதுதானே சொல்றேன். நீ சும்மா போனா மாறிடும். பேப்பர்ல எழுதி வச்சுக்கோ, எழுதி வச்சுக்கிட்டு உடனே ஆரம்பிக்காத. ஒரு வாரம் அதை படி, உனக்குள்ள திருப்பி 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 படிச்சு கையில வச்சுக்கோ. அதுக்கப்புறம் அந்த பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லுவோம். இன்னைக்கே நீ அதை பண்ணுன்னு சொல்லவே மாட்டோம். பதிய வச்சுக்கிட்டீங்கன்னா பேப்பரும் கையில வச்சுக்கோ, சொல்லிக்கிட்டே நீ வாட்டு படிச்சுக்கிட்டே போடு. போ, நடக்குதா இல்லையான்னு பாரு. உன் மருமகள் கூட நீ சேலஞ்சு பண்ணிக்கோ. அவ்வளவு அக்கறை உள்ளவன், பாசம் உள்ளவன், நேசம் உள்ளவன், காப்பாற்றணும்னு நினைக்கிறவன் செய். நீ சொன்னது மாதிரி அமைச்சிருவோம். அவ புருஷனுக்கு சோறு வாங்கி போட வேண்டாம், புருஷனே அவளுக்கு சோறு வாங்கி போடுவான். நீ எப்படி வேணாலும் செஞ்சுக்கப்பா, சொன்னது செய், நாங்க நடத்தி காட்ட தயார். சரி, பேப்பர் பென் எடுத்துட்டு வா. போங்கடா நீங்க எல்லாம் நடைமுறைப்படுத்தி பேசுறது. கேட்கறது எடுத்தா எல்லாருக்கும் தெரியணும்னு நினைக்கிற. இதுல யாராவது இதை நடைமுறைப்படுத்துவாங்களா? படுத்துட்டும். ஏன் உன் மருமகளே ரெடின்னு சொல்லு, அவளுக்கே கையில கொடுத்து சுத்த விடுவோம். சாமி, இப்ப நீ கேட்ட விளக்கத்துக்கு நிறைய சொல்லியாச்சு. எது எது எப்படி நாங்க கேள்வி கேட்கறது அதுக்கும் 4-5 விளக்கம் சொல்லியாச்சு. பிரச்சனை, நோய் பிரச்சனை, பண பிரச்சனை, எல்லாத்துக்கும் இது மாதிரி கேட்கலாம் சொல்லியாச்சு. அப்ப எல்லா விதமான தீர்வும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணணும். இங்க என்ன சொல்றோமோ அதை எடுத்து நீ செயலாக்கம் பண்ணணும். இப்ப நான் மறந்துடுவேன், இது பண்ண முடியாது, அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. அதுக்கும் டைம் கொடுக்குறோம்.
இப்படி எழுதி வச்சு படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கோ. பண்ணிக்கன்னு சொல்லிட்டோம்ல, பண்ணிக்கோ, யாரு வேண்டாண்ணா. அவ்வளவுதான். பண்றதும் பண்ணாதும் அவரவரை சார்ந்தது. பணம் தான் வேணும்னு சொன்னாங்க. சொன்னா என்ன சொன்ன? ஏற்கனவே 2 மாசத்துக்கு முன்னாடி அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியாச்சு. ஆனா யாராவது செய்யறாங்களா? யாரும் செய்யல. பணம் வேணும்னு பத்திரம் சொல்றீங்கல்ல, அதை பாடுங்கன்னு சொன்ன பாடினாங்களா? அது வேற. லட்சுமி நாராயண மந்திரம் சொல்ல சொன்னேன். ஓம் லட்சுமி நாராயணா நமோ நமக, ஓம் நமக அது வரணும். ரெண்டுமே ஓம் ரெண்டுக்குமே வரணும். அப்படி நம்ம டைப் அடிச்சு கூட கொடுத்தோம்னு நினைக்கிறேன். ஆமா, முதல்லதான் ஓம் வரணும். ஓம் லட்சுமி நாராயணா நமோ நமக அப்படின்னு சொல்லணும். துதி மத்திரம் கரெக்டா இத்தனை மணிக்கு இருந்து இத்தனை மணிக்கு பாடுங்கன்னு சொன்னேன். யாராவது பாடினாங்களா? பணம் வேணும் பணம் வேணுங்காங்க. முழுசா முடிக்கல, பாதியில விட்டுட்டீல்ல. பாடுங்க, அது கரெக்டா எவ்வளவு நாள் சொன்னோம் அதுல கொண்டு போகணும்ல. வேணும்னு கேக்குறீங்க, வர்றதுக்கு உண்டான வழிமுறையை காட்டி கொடுக்குறோம். செய்யலைன்னா எப்படி வரும்? அதுக்குத்தான் சொல்றது, கோதாவில இறங்காம எதுவும் கொடுக்க கூடாது. புரியுதா? சொல்லுங்க சாமியா. செய்யறதுக்கு முடியாதப்போ கொடுக்க முடியுமா? உங்களால எதை செய்ய முடியுமோ அதை கொடுத்தும் பார்த்தாச்சு. நீ தானே சாமி கேட்ட, அந்த குழந்தை கேட்கல. இல்ல விட்டுட்டா மறுபடியும் முதல்ல இருந்ததுதானே. நீ 2 மண்டலம் பண்ணிட்டு 3 மண்டலத்திலையும் பண்ணிட்டு 3 நாள் இருக்கு மேல விட்டுட்டாலும் மறுபடியும் முதல்ல இருந்ததுதான். அதுக்கு 3 மண்டலம் சொல்லியிருப்பேன். சரியா? 3 மண்டலத்துல நீ 3 நாள் பண்ணாம விட்டுட்டா கூட மறுபடியும் முதல்ல இருந்ததுதான். அப்படி பண்ணி பாரு, உன் புருஷனை எப்படியாவது கோடீஸ்வரன் ஆக்கிரு. பொய்யில்ல, சிரிக்காத. நீ பண்ணு. ஆகலன்னா அதுக்கப்புறம் என்ன, நீ உன் காலில் கிடக்குற செருப்படுத்திட்டு வா. ஏன் சாமி எங்களுக்கு வரலன்னு. நான் ஏன் உண்மையை தானே சொல்றேன். என்னாச்சு? ஆகட்டும். நீ 6 மணிக்கு தானே பூஜை வைக்க போற. 6 மணிக்கு பூஜை வச்சுட்டு 6 எடுத்துட்டு போய் அந்த ஜாமானை ஏற்றிட்டு இங்க வந்துடணும். பிறகு எங்க போற? போர்டு அவுத்து இந்த பக்கம் கட்டணும்.